அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். சிவபுராணத்தின் முதல் வரி நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தை ஓதுவதால் நாம் எத்தகைய இன்பத்தை அடைவோம் என்பதை இப்பதிவில் பார்ப்போம். ஒரு முறை நாரதர் விஷ்ணுவிடம் சென்று நமசிவாய மந்திரத்தின் பெருமை என்ன என கேட்டார். விஷ்ணு, அதோ தெரிகிறதே ஒரு குப்பை மேடு, அதில் ஒரு புழு உள்ளது, அதனிடம் சென்று நமசிவாய என்று கூறுங்கள் என்றார். நாரதரும் புழுவிடம் சென்று நமசிவாய என்றார். அக்கணமே அந்த புழு தன் உயிரை விட்டது. நாரதர் பதறிச் சென்று விஷ்ணுவிடம் நிகழ்ந்தவற்றை கூறினார். விஷ்ணு புன்னகைத்து, அதோ அந்த செடியில் ஒரு பட்டாம்பூச்சி உள்ளது, அதனிடம் சென்று பஞ்சாட்சரத்தை ஓதுங்கள் என்றார். நாரதரும் அவ்வாறே செய்தார். நாரதர் பட்டாம்பூச்சியிடம் நமசிவாய என்றதும் பட்டாம்பூச்சி மண்ணில் வீழ்ந்து இறந்தது. நாரதர் மேலும் பதறினார். விஷ்ணுவிடம் சென்று நடந்ததை கூறினார். மீண்டும் விஷ்ணு புன்னகைத்தார். அதோ அங்கே மரக்கிளையில் ஒரு புறா உள்ளது, அதனிடம் சென்று நமசிவாய என்று கூறிவிட்டு வாருங்கள் என்றார். நாரதரும் புறாவை அடைந்து அதனிடம் நமசிவாய என்றார். புறா தன் இன்னுயிரை விட்டு நிலத்தில் வீழ்ந்தது. நாரதர் விஷ்ணுவிடம் சென்றார். விஷ்ணு பகவான், நாரதரை தாங்கள் பதறவோ பயப்படவோ வேண்டாம். அங்கே ஒரு கன்று தாய் பசுவுடன் உள்ளது, அந்த கன்றின் காதில் போய் நமசிவாய என கூறி வாருங்கள் என்றார். நாரதர் செய்வதறியாது விஷ்ணு கூறியவாறே கன்றின் காதில் நமசிவாய என்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் கன்றுக்குட்டியும் தன் உயிரை விட்டது. நாரதரின் மனம் வாடியது. விஷ்ணுவிடம் போய் நடந்தவற்றை கூறினார். விஷ்ணு சிரித்தார். நீங்கள் அஞ்ச வேண்டாம். இந்நாட்டின் அரசன் காசிராஜனுக்கு இன்று ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அக்குழந்தையிடம் சென்று நமசிவாய என்று கூறி வாருங்கள் என்றார். உடனே நாரதர், நாராயண நாராயண, இதுவரை நான் தாங்கள் கூறியவாறே செய்தேன். பல உயிர்கள் மாண்டு போனது. ஆனால் இம்முறை நான் அரசனின் மகனிடம் சென்று நமசிவாய என்று உரைத்து அக்குழந்தை இறக்குமாயின் என் நிலைமை என்னவாகும்? அக்குழந்தை இந்நாட்டின் இளவரசனாயிற்றே என்றார். உடனே விஷ்ணு, தாங்கள் சென்ற அக்குழந்தையிடம் நமசிவாய என்று கூறுங்கள். நிச்சயமாக இம்முறை நமசிவாய என்ற திருமந்திரத்தின் பெருமையை உங்களுக்கு அந்த குழந்தை உணர்த்தும் என்றார். திகைத்து போன நாரதர் குழந்தை அருகே சென்று நமசிவாய என்றார். உடனே அந்த குழந்தை ஒரு அழகில் சிறந்த வாலிபனாய் மாறியது. பின்பு அந்த வாலிபன் நாரதரை பணிந்து, நாரத மாமுனியே, தாங்கள் அன்றொரு குப்பை மேட்டில் புழுவாக கண்டது என்னைத்தான். புழுவாக பிறந்திருந்த என்னிடம் வந்து தாங்கள் நமசிவாய என்றீர்கள். நான் பட்டாம்பூச்சியானேன். அதற்கு பிறகு பட்டாம்பூச்சியிடம் தாங்கள் உரைத்த நமசிவாய என்னை புறாவாக்கியது. அதன் பிறகு புறாவிடம் வந்து தாங்கள் உரைத்த பஞ்சாட்சரம் என்னை கன்றுக்குட்டியாக பிறக்க வைத்தது. கன்றிடம் சென்று தாங்கள் உரைத்த திருவைந்தெழுத்து என்னை இன்று இந்நாட்டின் இளவரசனாக்கியது. இன்று இங்கு இளவரசனிடம் வந்து தாங்கள் உரைத்த நமசிவாய என்னை அமரனாக்கியது. இன்றோடு என் பிறவி பிணியும் தீர்ந்தது. நான் தேவலோகம் செல்கிறேன் என்று கூறி அந்த வாலிபர் வானுலகத்தை அடைந்தான். நாம் பிறவி எனும் பெருங்கடலை நீந்தி பிறவா நிலையை அடைய வழி நமசிவாய என்ற திருமந்திரம். நாமும் நமசிவாய என சொல்வோம். நன்மைகள் பலவற்றையும் பெற்று மகிழ்வோம். நன்றி.